வணக்கம் நேர்களே. சற்று முன் ஆளுநர் என்கிற RSS ரவி அவர்கள் தன்னுடைய முத்தாய்ப்பான வார்த்தைகளால தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும் நக்கலா கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய ஸ்டைல்லையே பதில் கொடுத்திருக்கிறாரு. இந்தியை ஏற்றால்தான் கல்வி நிதி அப்படிங்கிறத ஆணவத்துக்கு எதிராக போராடும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லும், நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லும் அந்த சதிக்கு எதிராக போராடும், உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்களுக்கு தலையெடுக்காமல் இருக்க போராடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும், ஆளுநரின் எதேச்சதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம், அரசியலமைப்பையும் மாண்புகையும் சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக போராடும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை, தொழில் வளர்ச்சியை, வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும், RSS ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும், உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வன்முறையான அது அந்த எண்ணத்துக்கு எதிராக போராடும், தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும், ஏகலைவன் கட்டை விரலை கேட்டதை போல திரித்திருக்கும் நீட் என்னும் பலிபீடத்துக்கு எதிராக போராடும், நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் 11.19% வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளிகாட்டுகிறதே என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும், நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே நினைக்கும் ஆளுநருக்கு எதிராக போராடும், இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் அப்படின்னு சும்மா கும்முன்னு அடிச்சிருக்கிறாரு. ஆளுநர் இதுக்கெல்லாம திருந்து வரணுங்கன்னு நினைக்கிறீங்க?